கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியம் புதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டம், காலி பணியிடங்களை நிரப்புதல், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ சங்க பிரதிநிதிகளை தனித்தனியாக அழைத்து அமைச்சர் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதையடுத்து ஓய்வூதியம் தொடர்பாக முதல்வர் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என அமைச்சர்கள் உறுதியளித்ததாக தெரிகிறது. அதன்படி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50%ற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்கள் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியக்கும் தேவைப்படும் கூடுதல் நிதியை முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலகங்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவழிப்படை உயர்வு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போது, பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரின் பணிக்காலத்திற்கேற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்த பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்துவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசுக்கு 13,000 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும். இந்த பங்களிப்பு தொகையின் பணியாளர்களின் ஓய்வூதியத்திற்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும். தற்போது தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதிச்சூழலிலும் அரசு அலுவலர்களின் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை கருத்தில் பொருட்டு மேற்கூறிய செலவினங்கள் தமிழ்நாடு அரசே முழுமையாக ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.